பிரைஸ் தி லார்ட். மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இன்றைய நாளில் எத்தனையோ பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இல்லை காலம் கடந்து பின்னாடி கூட யூடியூப் வழியாக, சோஷியல் மீடியா வழியாக நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கூட இந்த பொழுதில் நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஒருவேளை ரொம்ப சோர்வாக இருக்கலாம். எப்பொழுதுமே கிறிஸ்துவின் நற்செய்தியை ஆரம்பிக்கும் பொழுதே போதகர்கள் பொதுவாக நீங்கள் சோர்வுட்ருக்கீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கீங்களா, ஒரு வேலை இல்லைன்னு இருக்கீங்களா, உங்கள் குடும்ப பாரமா, இல்லை சண்டை சச்சரவுகளோடு வந்திருக்கீங்களா, இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு எதுக்கு தான் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கும். அதற்கு நான் விளக்கம் அளிக்கிறேன். எதுக்கு இதையே ஆரம்பிக்கிறாங்க? கடவுளை நல்லா ஸ்தோத்தரித்து அவர் நல்லவர் அப்படி சொல்லிட்டே போக வேண்டித்தானே அப்படின்னு ஏன் அப்போ தோணுது அப்படின்னா, அன்றைய நாளில் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நமக்குள்ள வருத்தமோ பிரச்சனையோ இல்லாத பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகமாய் நெருங்க முடியாமல் இருப்போம். நமக்குள்ள ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை நமக்குள்ள வந்திருக்கும். அப்போது ஒரு போதகர் சொல்லும் பொழுது கூட அதுக்கு இன்னொரு சிந்தனை நமக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நெருக்கடியில் இருப்பவர்கள் தான் அநேகம். அப்போது இந்த நெருக்கடிகள் தான் அதிகமாக இருக்கிறது. நல்ல நன்மையான நாட்கள் வெகு குறைவாக தான் இருக்கிறது. கடவுளை தேடி வருபவர்களோ நெருக்கடியில் இருப்பதனாலேயே வருகிறார்கள். இல்லை நான் அப்படி வரல இன்னைக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏன்னா இன்றைக்கு அந்த நெருக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ ஒரு 90% மக்கள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலில் கண்ணீரோட இந்த உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் கடவுளை நோக்கி ஓடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலை தருவது தான் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல, உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தையோடு இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே என் வழியாக பேச போகிறார். பிலிப்பியர் 4:13 நாம் பார்க்கிறோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. எனக்கு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எப்போ வருதுன்னா, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, ஒருவர் எனக்கு வலு ஊட்ட வேண்டும் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. உலகத்தில் பார்க்கும் பொழுது இதுக்கு கான்ட்ராஸ்டாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. நீயே உன்னை பலனாக்கிக்கொள், உன்னுடைய அறிவை சார்ந்துரு, நீ எதுக்கும் ஒன்றுக்கு 4 தடவை யோசித்து செய், உன்னையை நீ பலப்படுத்து. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ டியூஷன் போய் உன்னை நீ பலப்படுத்து, நீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போய் உன்னோட இங்கிலீஷை பலப்படுத்து, இந்த மாதிரி நண்பர்களை வைத்துக்கொண்டா உனக்கு பலன் உண்டு, எப்போவுமே சேவிங்ஸை பல இடங்களில் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரும், உனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தருகிறது. ஆனால் இறை வார்த்தையோ சொல்லுகிறது, இது எவ்வளவு தான் நீ வச்சிருந்தாலும் இது எல்லாம் தான் உனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது. புரிகிறதா உங்களுக்கு? நண்பர்கள் மூலமாகவே நமக்கு பிரச்சனை வரும். யாரை நம்ம நம்பினோமோ அவங்க தான் முதுகில் குத்தி இருப்பாங்க. எந்த பணத்தெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சிங்களோ அந்த பணம் தான் நம்மளை விட்டு போகும். அந்த பணத்தினால தான் பிரச்சனைகள் வருகிறது. எது நமக்கு ரொம்ப அறிவாற்றல் என்று நினைத்தீர்களோ அதன் வழியாக நீங்கள் பேசின ஒரு காரியம் தான் பிரச்சனையாக்கி இன்றைக்கி இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கோம். ஆகவே இது எல்லாம் கைவிடும் பொழுது நீங்கள் திக்கற்றவர்களாய் தனிமையாய் கடவுளை தேடி வருகிறீர்கள். ஆகவே தான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை அருளப்படுகிறது, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு. அப்படின்னா கடவுளுடைய துணை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய துணை இல்லாமல், அவருடைய இரக்கம் நம் மீது படாமல், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லாமல் நமக்கான வலு வரவே வராது. லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க, இல்லை இன்னைக்கு காலையில் கூட நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் சரசரன்னு இந்த செய்தியை கேட்ட ஒரு பிரச்சனையை பார்த்தா கீழே விழுந்துடுறாங்க. இந்த கீழே விழுகிற மக்களுக்கு இந்த ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேர் இதில் தான் சூசைடுக்கு போகிறாங்க.
டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, ரொம்ப நாள் கண்ணீரில் இருக்கிறாங்க, வேலையை விட்டுடுறாங்க, திருமணங்கள் முறிவடைகிறது, உறவுகள் முறிவடைகிறது. அப்போது இந்த நேரத்தில் தரப்படுகிற இறை வார்த்தைகள் தான் பலவிதமான துக்கங்களையும் இழப்புகளையும் அது சரி கட்ட வருகிறது. ஆகவே இன்றைய உங்களின் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒன்று நிலை குலைந்து போயிருந்தாலும் அதை சரி கட்டுவதற்குத்தான் ஆண்டவர் இறை வார்த்தையை அருளுகிறார். உங்களுக்காக அந்த இறை வார்த்தையை வல்லமையோடு, அது ஆற்றல் மிக்கதோடு உங்களை நோக்கி வருகிறது. ஆகவே ஆண்டவரே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நாம் கேட்கலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் வரலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்தவர் நீர் ஒருவரே, என்னுடைய தேவைகளை அறிந்தவரும் நீர் ஒருவரே. இந்த உலகம் என்னை கைவிட்ட பொழுதிலும், என்னை மறுதளித்த பொழுதிலும், எல்லா வகையான உறவுகளும் கைவிட்ட பொழுதிலும் இதோ உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நான் அநேக முறை கீழ்ப்படியாமல் ஏளனமாய் பேசின நாட்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கோ என் உள்ளத்திலே நீர் எனக்காக பேசுகிறீர், என்னோடு பேசுகிறீர் என்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன் சுவாமி. என் இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகி உம் மீது அதிக நம்பிக்கை வைக்கும்படி எனக்கு ஆற்றலை தாரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் என்று சொன்னால், மீளாத ஒரு துயரத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்கிருந்தோ ஒரு வார்த்தை நமக்கு வலு கொடுக்கும். அப்படியே அந்த துக்கத்தை மாற்றி போடும். இது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஒரு ஃபோன் காலில் இல்லை, அவங்க உங்களை பற்றி கேட்டாங்க, உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, இந்த ஒரு வார்த்தை வந்துட்டா எல்லா துக்கமும் மறைந்து போகிறது. அப்படி என்றால் அந்த வலு ஒரு மனிதரை பார்ப்பதனால வரலாம், ஒரு இடத்திற்கு செல்வதனால வரலாம், சில புத்தகத்தின் வார்த்தைகளை படிப்பதனால வரலாம், ஒரு பாடலை கேட்கும் பொழுது வரலாம், நண்பர்களை சந்திக்கும் பொழுது வரலாம், ஒரு சென்டென்ஸு ஒரு ஃபோன் காலில் கேட்டால் கூட வரலாம். எப்படி வேண்டுமானாலும் காற்று எந்த திசையில் அடிக்கும் என்று ஒருவரும் சொல்ல முடியாது என்ற இறைவார்த்தைக்கேற்ப எந்த வழிகளில் வேண்டுமானாலும் ஆவியானவர் நமக்கு வலுவை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த வலு நம்மிடத்துல சேர நாம் அவரை தேட வேண்டும். அவர்கிட்ட முதல்ல வரணும். ஒரு சிறிய உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன். நாம் பார்க்கிறோம், தாவீது வாழ்நாள் முழுவதும் கடவுளோடு மிக இணக்கமாக இருந்தார் என்று சொல்லி. ஆனால் அதே சமயம் ஒரு தவறை தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறார். அந்த ஒரு தவறை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், கடவுள் எப்படி பயிற்றுவித்தாரோ அதை எல்லா சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொண்டார். சிங்கங்களையும் கரடிகளையும் அவர் கிழித்து போட்டார். இஸ்ரேலில் எல்லாரும் பயந்து நிற்கிற பொழுது கூட பெலிஸ்தியருக்கு முன்பாக போய் சண்டையிடுமாறு கோலியாத்திற்கு முன்பாக நிற்கிற பொழுது அவர் மட்டும் பயப்படவே இல்லை. கடவுள் பயப்படாதேன்னு சொன்னார், பயப்படலை. நீ இந்த உடைகளெல்லாம் போர் வீரர்க்கூடிய உடை உனக்கு வேணாம், நீ கவன் கல்லை எடுன்னு சொன்னார், அதை எடுத்து கொண்டார். அந்த இடத்துல மனித ரீதியாக அவர் செயல்படவே இல்லை. கடவுள் சொல்வதையெல்லாம் கேட்டார். பின்னாளில் அரசராகிறார். சவுல் அவரை துரத்தி துரத்தி கொல்ல தேடுகிறார். அந்த நேரத்திலும் கூட சவுலுக்கு எதிராக அவர் எந்த ஒரு எண்ணத்திலும் குற்றம் செய்யவே இல்லை. அதனால்தான் கடவுள் எப்பொழுதும் தாவீதோடே இருந்து கொண்டு இருக்கிறார். தாவீதுக்கும் கடவுளுக்கும் எப்பொழுதும் ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் பின்னாளில் ஒரு தவறு நிகழ்கிறது. ஒரு பெண்ணின் மேல் அவர் இச்சையாகிறார். அப்போ பத்சேபாவை கூப்பிடுறாரு. பாருங்க, அந்த இடத்துல விவிலியம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. அவளை அடைந்தார், ஆனால் அவள் கருவுற்றாள். கணவன் ரொம்ப நாளாகவே போரில் இருக்கான். அவன் இங்கே ஊர்லேயே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் ஒன்று அவளை அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ அவள் ஒருவேளை அரசன்தான் என்னை அழைத்தான் என்று சொல்லிவிடுவாள் என்ற பயம் அன்றைக்கு தாவீதுக்கு ஏற்பட்டது. அதனால தாவீது என்ன செய்கிறாரு, உரியாவை அழைக்கிறார். உன் வீட்டில் போய் அந்த போர் முனையிலேருந்து அழைத்து உன் வீட்டில் போய் சந்தோஷமாக இரு என்று சொல்கிறார்.
ஆனாலும் உரியா அங்கே போகாமல் வெளியிலேயே தங்கி விடுகிறார். இவனை ஒன்றும் செய்ய முடியலன்னு நினைக்கிற பொழுது எண்ணங்களில் திட்டம் தவறாகிறது. அவனை போர் முனைக்கு அனுப்பி அவனை கொல்கிறார். இந்த எண்ணங்களின் திட்டத்தை பார்த்துத்தான் கடவுள் அருவருப்படைகிறார். அந்த இடத்துல கடவுள் அவரை விட்டு விலகுகிறார். அவருடைய அந்த குழந்தை பச்சேபின் மூலமாக பிறக்கிற குழந்தை இறந்து போகிறது. கடவுள் அந்த இடத்துல கண்டித்து தண்டித்து திருத்துகிறார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இத்தனை வருட காலம் எல்லா விதத்திலும் கூட கீழ்ப்படிந்திருந்த தாவீதுக்கு ஒரு தவறு நேர்ந்தது வாழ்க்கையில். ஒருவரை கொலை செய்யும் அளவிற்கு அவருக்கு அந்த கொலை செய்யப்பட வேண்டிய குற்றம் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு அரசராக இருந்து அவர் கொலை செய்ததை பார்த்து கடவுள் தண்டித்தார். சில சமயங்களில் நாமும் கூட நாம் செய்திருக்க தவறுக்காக நாம் இந்த சூழ்நிலையிலே இருக்கக்கூடும். நாம் தவறுதான் செய்திருக்கிறோம் என்ற உணர்வு கூட நிறைய பேருக்கு இருக்காது. நாம் செய்வதெல்லாம் சரி என்றுதான் இன்றைக்கு உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மற்றவர்களும் காயப்படுகிறார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாகவும் இருக்கக்கூடும். அப்போ அதனுடைய தண்டனை தான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு துயரமாக இருக்கிறது. கடவுள் யாரெல்லாம் தன்னை தேடி வருகிறார்களோ, நீ கண்ணீர் விட்டினா உடனே உனக்கு வலு கொடுக்கிறவர் அல்ல. உன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா உனக்கான தண்டனையும் கண்டித்து தண்டித்து அவர் திருத்துகிறவர் தான். அப்போ தான் தொடர்ந்து நாம் செய்யாமல் இருப்போம் என்பதற்காக அதை செய்கிறார். ஆகவே நாம் கடவுளிடத்தில் இன்றைக்கு நம்மால் செய்யப்பட்ட தவறுகள் முதல்ல அது இருக்காதான்னு யோசிங்க. இருக்கும். நீங்கள் எந்த பிரச்சனையில் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்குரிய தவறை நீங்கள் செய்திருக்கக்கூடும். ஒருவரை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஒருவருடைய உதவியை நன்றியாக எண்ணாமல் இருக்கலாம். ஒருவருக்குரிய தகுதியான இடத்தை நம்ம கொடுக்காம இருக்கலாம். நம்ம உணர்வோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். தேவையில்லாத மனிதர்களுடைய சவகாசத்தை நாம் எடுத்திருக்கலாம். பணத்தை வீண் விரயப்படுத்தியிருக்கலாம். நமக்குண்டான ஆசைகளின் பிரகாரம் நம்ம நடந்திருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் கடைசியாக கடவுள்கிட்ட வரோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அன்றைக்கு இவ்வளவு இணக்கமான உறவில் இருந்தாலும் தாவீதை ஏன் கண்டித்து திருத்தினார் தெரியுமா? நீ ஒரு தவறை செஞ்சுட்ட, ஒரு பெண்ணை அடைந்தாய், இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கிறாள், இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, நீ என்ன செய்திருக்க வேண்டும்? என்னிடத்துல வந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதல் தவறின் நேரத்திலேயே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆனால் அந்த இடத்துல தான் தாவீது தவறு செய்தார். ஒரு இடத்துல தவறு நேர்கிற பொழுது தன்னுடைய ஆற்றலை அவன் எடுக்க ஆரம்பித்தார். உரியாவை எப்படி கொலை செய்யலாம் என்பது வரை அவன் தானாகவே திட்டமிட்டான். அதில் தவறு இருந்தது. அதனால்தான் கடவுள் அவனை தண்டித்தார். இன்றைக்கு நம்முடைய துக்கத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இறுதியாகத்தான் கடவுளை தேடி வருகிறோம். முதலாவதாகவே நாம் கடவுளை தேடுவதில்லை. வழி எங்கிலும் எனக்கு ஆற்றல் உண்டு. அன்றைக்கு தாவீது அரசனாக இருந்தார். அதனால தான் எனக்கு ஆற்றல் உண்டு என்று நினைத்தார். அவர் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாரு. உரியாவை போர் முனையில் முன்பாக நிற்க வைக்கக்கூடிய அந்த தகுதி அவருக்கு இருந்தது. அதை செய்து முடித்தார். நம்ம தீங்கு செய்யலாகாது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களினாலே செய்த பாவங்கள், மனதினாலே செய்கிற பாவங்கள், இது எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார், அருவருக்கிறார். அதை பார்த்து அதனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? அதே அரசன் தான் எல்லோரையும் போர் முனைக்கு அனுப்பக்கூடிய அதிகாரத்தை பெற்றவன் தான். ஆனால் அடி வாங்குது பாருங்க. எதை விதைக்கிறோமோ அதை நாம் சில நாட்களில் அறுவடை செய்ய வேண்டும். நம்ம விதைச்சதை தான் நம்ம அறுவடை செய்வோம். தாவீது கடவுளோடு ஒரு நெருங்கிய உறவை கீழ்ப்படிதலோடு வைத்திருந்தான். அதற்கு உண்டானதை அறுவடை செய்து கொண்டே சென்றான். ஆனால் ஒரு நாளில் அவன் தவறானதை அவன் விதைத்தான். அவனுடைய குழந்தை சாகும் தருவாய்க்கு சென்றது. அப்பொழுது ஆண்டவரை அவன் தேடி வந்தான். அரசனாக இருந்தாலும் கடவுளின் துணை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு. வலு என்பது எந்நாளிலும் எப்பொழுதும் கடவுள்தான் நமக்கு தர வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தில் இருக்கிற ஆற்றல், படிப்பு, பணம், சொந்த பந்தங்கள்
எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விலகி போய்விடலாம். ஆகவே எது உண்மையான வலு, பலன், எங்கிருந்து உதவி வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உதவி பெறுவதற்கு ஒன்று நாம் மன்னிப்பு கேட்டு ஆயத்தமாக வேண்டும், அல்லது கடவுள்தான் நமக்கு கிருபைன்னு சொல்கிறாங்களே, இரக்கத்தின் நிமித்தமாய் நமக்கு அதை அருள வேண்டும். ஆனால் சுலபமானது என்ன தெரியுமா? இரக்கம் காட்டுவது என்பது கடவுளிடத்தில் இருக்கிறது. ஆனால் மன்னிப்பு கேட்பது என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம செய்கிற தவறுகள், நாம் முட்டாள்தனமாக போன திசைகள், நம்ம செஞ்ச காரியங்கள், இதை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவரும் மனம் இறங்குவார். ஆமேன். ஆண்டவரின் வலுவோ எத்தனையோ விதமான இறை வார்த்தைகளின் வழியாய் வாக்கு தத்தங்களாய் நம்மிடத்துல வந்து கொண்டே தான் இருக்குது. வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் மனிதர் சொன்னது போல கிடையாது. அது மனிதர் சொல்லுவாங்க, சரி உனக்கு கஷ்டமா, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் போய் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் 2,000 ரூபாய் கொடுப்பார். எனக்கு 10,000 ரூபாய் வேணுங்க அப்படி சொல்லும்போது, இல்லைப்பா என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது. மனிதனுடைய உதவி அளவு பார்க்கும், உன்னால் எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியும் என்பதை பார்க்கும். அதனால் உதவிகள் ஒரு அளவு தான். ஆனால் இதே விஷயம் உனக்கு 10,000 ரூபாய் தேவையாக இருக்கும், கடவுள் 20,000 ரூபாயா யார் மூலமாவது கொடுப்பார். அளவுக்கு அதிகமாகவே நமக்கு யார் மூலமாவது தருவது தான் பலன், அந்த வலு அல்லது இரக்கம் என்று சொல்லலாம். அப்போ எப்படி கடவுள் மட்டும் 20 கொடுக்குறாரு? ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரிடத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது, எல்லாத்துக்கும் அதிபதி அவர் முதல்ல. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோன்னா, பிச்சைக்காரத்தனமாக பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட அதை இருக்கிற பணத்தை பார்த்து கண்களால் எதை காண்கிறோமோ அதை நாம் விசுவசிக்கிறோம். அவங்ககிட்ட காசு இருக்கு, அவன் எனக்கு உதவி செய்வான். ஆனால் கடவுள்கிட்ட கேட்டால் அவர் அதற்கு மேலாகவே கொடுப்பார். அப்போ ஒருவர் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது நல்ல உறவு நமக்கு முதல்ல இருந்தாகணும். முதல் உறவில் கடவுளை கசப்படையாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக பேரை பார்த்த கடவுள் கசப்படைகிறார். அது உண்மைதானா அப்படின்னு பைபிளை படிக்காதவங்க தான் கேட்க முடியும், படித்தவங்களுக்கு அது தெரியும். நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் படித்து பாருங்கள். ஆதாம் ஏவாளில் ஆரம்பித்து வடாந்தர தேசத்தில் அந்த மக்கள் அலைந்த பொழுதெல்லாம் காலையில் மன்னாவை உண்டார்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுவான், மத்தியானம் துரோகம் செய்வான். கடவுளை கசப்படையத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் முறுமுறுப்பு, ஒவ்வொரு நேரத்திலும் எதிர்ப்பு, புலம்பல், இதைத்தான் மனிதர்கள் வைத்து வைத்து அந்த உறவுகள் எப்படி இருக்குன்னா கசப்படைகிறது. அன்பார்ந்தவர்களே, முதல்ல ஒரு உறவுனா என்னன்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவரோடு இருக்கிற உறவுங்கிறது எப்போ பேசலாம், எப்போ போய் பார்க்கலாம், எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் நல்ல உறவு. அப்படி தானே? எதுக்கடா இவங்கள பார்க்குறோம், ஐயோ அவங்க வராங்களா வீட்டுக்கு, நம்ம ஓடி போயிடலாம், நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படியே ஃபோனை எட்டி பார்க்குறது, அவங்க பேரா வேணாம், நம்ம அந்த ஃபோனே அட்டன் பண்ண வேணாம். இப்படியெல்லாம் இருப்பதெல்லாம் கசந்த உறவுன்னு அர்த்தம். பதில் போடவே பிடிக்கலை அப்படிங்கிறது ஒரு கசந்த உறவு. எப்போ அவங்களோட போய் இருக்கலாங்கிறது நல்ல உறவு, அன்பான உறவு. கடவுள்கிட்ட அநேக நேரம் கசந்த உறவுகளை நம்ம ஏற்படுத்திட்டு திரும்பி திரும்பி அவர்கிட்டே வரும்பொழுது இன்னும் கசப்பாகும், இன்னும் கசப்பாகுது. மக்களாகிய உங்களுக்கு இது அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனால் போதவர்களாகிய எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு வேலையும் வாழ்க்கையும் கடவுளோடு இருக்கிற உறவு தான், அதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களைப் போல எங்களுக்கு குடும்ப உறவுகள், வெளி உறவுகள், சொந்த உறவுகள், அந்த மாதிரி யாருமே எங்களை சேர்த்துக்கிறதே இல்லை. முதல்ல அந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை சேர்க்க மாட்டாங்க. எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா கப்புன்னு எல்லோரும் வாய மூடிடுவாங்க. அப்புறம் ஃபேமிலி குரூப்பெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம முற்றிலும் வேறுபாடாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் எல்லாம் பரலோகத்தை நோக்கியது இருக்குது, அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் மண்ணை நோக்கி இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம், நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால்,
இந்த உறவுகளின் மத்தியில் வந்து கசந்தாலும் பரவாயில்ல, திரும்பி திரும்பி போய் சும்மா நின்று கொள்வீர்கள். ஏனென்றால் உலகம் அப்படி தான் பழக்கமாயிருக்கு. இன்றைக்கி ரொம்ப கேவலமாக ஒருத்தனை பேசிட்டு அப்புறம் நீங்கள் கல்யாணத்தில் பார்க்குறீங்க, கர்மாதியில் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு முன்னாடி போய் பேச கற்றுக்கொள்கிறீர்கள். நாங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறோம், கடவுளுடைய இடத்துல. அவர்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு தவறுகளை செய்து கொண்டு வருகிறார்கள், மன்னிப்பே கேட்காம எப்படி வந்து முன்னாடி நிற்கிறாங்க, தன்னை மாற்றிக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப எப்படி வந்து அந்த வலுவை கேட்கிறார்கள், இரக்கத்தை கேட்குறாங்க, தான் சரி என்று சொல்லி எப்படி கடவுளுக்கு முன்னாடி வர்றாங்க. நாங்கள் கடவுளுக்கு பக்கத்தில் ஒரு வேலைக்காரராக நிற்கிறோம். அப்போ ஒரு வேலைக்காரனுக்கு கண்ணுக்கு அதெல்லாம் இருக்குது, அவன் பார்க்குறான் தன்னுடைய மாஸ்டருக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நபர்கள் வருகிறார்கள்னு சொல்லி. ஏன்னா மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் இந்த வேலைக்காரனோடு பகிர்கிறார். பாரு நம்மளை என்னெல்லாம் பேசிட்டு இப்போ திருப்பி வந்து நிற்கிறான் பாரு, பாரு இவன் மேலே தப்பு வச்சுட்டு ஆனால் தப்பே இல்லாத மாதிரி வராம பாரு. அதே வேலையாக நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் புரியும் தானே. மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாமலேயே எனக்கு இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ஆற்றல் வேண்டும், எனக்கு வலு வேண்டும், அதனால் உங்ககிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. ஆனால் போன முறை வந்த பொழுது அவர் சொன்ன அறிவுரையின்படி நீங்கள் மாற்றினீர்களா? உங்களை கண்டித்து திருத்தின பொழுதெல்லாம் அலறி அடித்து அதுக்கு மேலே என்னை அடிக்காதீங்க, போதும் போதும் என் வாழ்க்கையில் நான் மாறிடேன்னு சொல்லிட்டு மாறினீங்களா? மாற்றமே இல்லாமல் திரும்ப திரும்ப வரும் பொழுது அந்த உறவு வந்து கசந்து போகிறது, அவருக்கு கசந்து போகுது. உறவு அதே சமயம் நல்ல உறவாக, அன்பான ஒரு உறவாக இந்த உலகத்திலும் சில பேர் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். கடவுளோடு சொல்லுகிறேன். எப்படி இருக்குன்னா, காலையில் கண்ணு முழிச்சாலே கடவுளை தேடுறாங்க. அவரோடு ஒரு உறவுங்கிறது ஜெப நேரத்தில் இருக்கிறது. இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது அவரோடு ஒரு தொடர்பில் பயணிக்கிறாங்க. அந்த இறை வார்த்தையின் தன்மையின்படி நடக்க விரும்புகிறார்கள். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை வந்து கடவுளோடு தனிமையில் அவர்கள் செலவழிக்க விரும்புகிறார்கள். அது வந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கலாம், கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரலாம், ஒரு உதவி செய்கிற எண்ணத்தோடு ஏதாவது ஒரு பணிக்கு போய் செய்யலாம். இப்படி பல விதங்களில் கடவுளுக்கு பிரியமானவற்றை செய்கிறார்கள். கடவுளை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவார்கள் தன்னுடைய வாழ்க்கையில். அவருக்கு இது பிடிக்கும் செய்கிறேன், இது பிடிக்காது நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உண்டானதே அவருக்கு கொடுக்கிற மக்கள் மீது கடவுளுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு நல்ல அன்பான உறவு இருக்கிறது. அந்த உறவை வந்து நான் அன்புன்னு தான் அடிக்கோளிட்டு காட்டுவேன். அன்பின் உறவு இருக்கணும். இப்போ உங்களுக்கே வந்து உங்கள் குடும்பத்தாரோட யாருக்கிட்டையாவது வந்து அன்பை பற்றி யோசிச்சு பாருங்களேன். யாருக்கிட்டையாவது உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கும், அடிக்கடி 2-3 தடவை கூப்பிட்டு பேசுவீங்க, வீட்டுக்கு வர சொல்லுவீங்க, ஹாலிடே டைம்னா நீங்கள் போவீங்க, அதுதான் அன்பு. அந்த அன்பு கடவுளோடு இருந்தால்தான். நம்ம தேவைக்கு பிரச்சனையானப்போ வருது பாருங்க அன்பு, அது வந்து நம்மளுடைய இடுக்கண் வேலையில் வர்றது, துன்பத்தின் மத்தியில் வேறு வழி இல்லைல்ல, அதனால் வருகிற அன்பு. அது வந்து ட்ராமா அன்பு ஒரு வகையில். ஆனாலும் சில சமயங்களில் வேறு வழி இல்லாமல் அப்படியே கெஞ்சி கூத்தாடி வந்து நிற்கிறோம். ஒரு சில சமயங்களில் உங்கள் அன்பு உண்மையாக இருக்கிறது. ஆனால் கடவுள் வந்து அந்த நேரத்தில் இரக்கம் காட்டி உங்களை அனுப்பின பிறகு நீங்கள் அந்த அன்பை தொலைத்து விட்டு மீண்டும் உலக வாழ்க்கையில் மூழ்கிறீர்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுள் உங்கள் மேல் வைத்திருந்த அந்த நல்ல அன்பின் உறவு வந்து அங்கே கசந்து போகிறது. கடவுளோட ஒரு உறவு வந்து கசக்காமல் நம்ம பார்த்துக்கிறோம். முதல்ல அது அன்பின் உறவாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முதல்ல அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உறவு சரியில்லாத பொழுது நம்ம மேலே ஒருத்தர் கோபமாக இருக்காங்கன்னு கூட தெரியாமல் அவங்க முன்னாடியே போய் நின்று நான் ரொம்ப நல்லவன், நான் சரியாக தான் செஞ்சேன், ஆனால் இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்குறோம். அப்போ தான் ஆண்டவர் பதிலே சொல்கிறதில்ல. ஏன்னா அவர் கண்களுக்கு புலப்படுவதில்லை. நம்ம சும்மா தான் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன விதத்தில் உங்களை பார்க்குறாரு, அவருடைய முகம் எப்படி இருக்குது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்குது, என்ன நினைக்கிறாரு, மனிதர்களுக்கு தெரிவதில்லை. அப்போ இவன் இன்னும் நினச்சிக்கிறான் கடவுள் என் சார்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறான். கடவுள் பதிலே சொல்கிறதில்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமான துக்கம், ரொம்ப வருஷமான இடைஞ்சல், பிரச்சனைகள் நிறையா இருக்குதா? ஏன் கடவுள் பதில் சொல்லாமல் இருக்கிறாருங்கிறது இதுதான் காரணம். உனக்கு அவரோடு இருக்கிற உறவு கசந்ததாய் கடவுள் முன்னாடி நிற்குது. நீ அதை சரி செய்ய
உன் வாழ்க்கையை தான் நீ மாற்றணும். முதல்ல கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட இருந்து? முதல்ல லேசியாக இருக்கிறவங்கள கடவுளுக்கு பிடிக்கிறதே இல்லை. முதல்ல ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அது வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இருக்குது. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. உணர்வோடு இருக்க வேண்டிய காரியங்களும் இருக்குது. உணர்வு, சுறுசுறுப்பாக இருப்பது, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, கடவுளை உயர்த்துவது, இதெல்லாம் தான் நல்ல உறவுகளுக்கான அடிப்படை. முதல்ல உண்மையாக இருப்பது. அந்த 10 கற்பனைகளே பாருங்கள். பொய் சாட்சி சொல்லாத, பொய் பேசாத, எப்பொழுதும் புரணி பேசாத, வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வா, தாய் தகப்பனோடு எப்பவும் மல்லுக்கு நின்று அவங்கள மட்டமாக நீ நினைக்காத. முதல்ல அது எப்படி தாய் தகப்பனாக மட்டமாக நினச்சா நம்ம பெரிய ஆளாக இருக்க முடியும்? முதல்ல முட்டாள் தான் அப்படிலாம் நினைக்கக்கூடியவனாக இருப்பாள். இது எல்லாம் செய்கிற பொழுது நீங்கள் சரின்னு நினச்சிக்கிறீங்க, ஆனால் உறவு அங்கே கசந்து போகுது. கடவுளுடைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறத கொடுக்காமே வச்சுருப்பார். அவர் பக்கத்துல தான் ஆசீர்வாதம் ரொம்ப வருஷமாக பக்கத்துலேயே தான் வச்சுருக்காரு. அவர் டப்பாவில் போட்டு அப்படியே வச்சுருக்கிறாரு. உனக்கு கொடுக்குற ஐடியாவில் இல்லாமே கூட இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். முதல்ல இன்றைக்கும் வரைக்கும் கூட உங்களுடைய உறவு கசந்து போயிருந்தா, கடவுள் கசந்து போய் கூட வச்சுருந்துருப்பார். அப்படித்தானான்னு ஒரு யோசனை பண்ணுங்க. நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பை கேட்டு வாருங்கள். உயர்வான வார்த்தை, மேட்டுமையான வார்த்தை, ப்ரைடு ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறது. தாவீதை நாம் நிறைய நேரங்களில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அரசனாக திடீரென்று ஆகிறான். அரசவையில் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வாழ்க்கை ரொம்ப அப்படியே ஒரு கிராஃப் மேலே தான் போகுது. அங்கேருந்து அதற்கு முன்பாக இருந்த அரசரான சவுலுக்கும் அவருக்கு பிரச்சனை ஆகிடுது. சவுல் அவரை எப்பொழுதும் கொல்ல தேடுகிறார். அப்போ ஒரு வாழ்க்கை கீழே போயிடுச்சு. இப்போ ஓடி ஓடி ஒளிந்து குகைக்குள்ளே ஒளிஞ்சு தண்ணி சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு உயிருக்கு பயந்து போராட்டமான வாழ்க்கை தாவீதுக்கு ஏற்பட்டது. ஆனால் உலகத்தில் எல்லாருக்கூட உங்களுக்கு போராட்டம் ஆகலாங்க. சவுலோடு, அவர் அரசரோடு ஒருவனுக்கு போராட்டம் என்று சொன்னால் யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க. அவனுக்கு பின்னாடி தான் அந்த போர்க்கூட்டங்கள், மக்கள், சொந்தக்காரங்க கூட என்ன பண்ணுவான்னா அரசனுக்கு பயந்துட்டு பின்னாடி தான் ஒழிஞ்சுக்குவான், நம்மளை தனியாக விட்டுருவான். உண்மை அதுதான். அப்படி அவர் சிரமப்பட்டார். ஆனாலும் கடவுளோடு அவருக்கு நல்ல ஒரு உறவு, அன்பான ஒரு உறவு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் அவர் மீண்டும் அரசராக, இவங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டு பெரும் சேதங்களை அனுபவித்து, கொலையும் கூட ரொம்ப கொடூரமான விதத்தில் தான் தாவீதுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே சாகிறார்கள், இறக்கிறார்கள். இவரை கடைசியாக கடவுள் தூக்கி நீண்ட காலம் ஒரு அமைதியின் அரசனாக தாவீதை திருப்பொழிவு செய்கிறார். அப்பொழுது எல்லாம் அந்த நல்ல உறவின் நேரத்தில் எப்படி இந்த உறவை தக்க வச்சாரு, அந்த நல்ல உறவின் நேரத்தில் தாவீது சொன்ன வார்த்தைகள் எது, அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது திருப்பாடல் 73:26 பார்க்கிறோம். எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. பாருங்க, என் உடல் உள்ளம் ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷன். ரெண்டுமே நைந்து போயின. ஐயோ ஒன்றுமே இல்லை, டயர்ட் ஆகிட்டேன், நான் எதுக்குடா வாழ்கிறேன் இருக்கேன், நான் இன்னும் எவ்வளோ காலம் ஓட முடியும், எனக்கு ஒரு தண்ணி சாப்பாடு எனக்கு இல்லையே, நான் என்ன தவறு செய்தேன், கண்ணீரும் கம்பளையுமா ரொம்ப உயிர் போகிற தருவாய் போல உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் தான் என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கு. நான் யார்கிட்ட இருப்பேன்னா அவர்கிட்ட தான் இருப்பேன். என் உள்ளம் அவரை தான் நாடுது. எந்த நேரத்தில்? உடலும் உள்ளமும் நைந்து போன நேரத்தில். இதுதான் நல்ல உறவில் இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் அதே சமயம் நம்ம உடலும் உள்ளமும் நைந்து போகிற பொழுது கடவுளை தான் முதல்ல தூஷிக்கிறோம். நம்ம கடவுளுக்கு எதிராக தான் நம்ம திரும்புகிறோம். நீங்கள் ஏன் எனக்கு இதை செஞ்சீங்க, நீங்கள் என்னை கைவிட்டீங்க, நீங்கள் எப்படி இதை செய்ய போச்சு. நம்ம அந்த நேரத்தில் அப்படித்தானே சொல்ல முடியும். நமக்கு எவ்வளவு உடலும் உள்ளமும் நைந்து போகிற அளவுக்கு கடவுள் நம்மளை நெருக்கத்துக்கு தள்ளுறாருல, அப்போ அப்படி தானே சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியும்
சொல்லலாம். சொல்ல முடியுங்கிறதுல அப்படியும் சொல்லலாம். அவரே என் உரிய பங்கு, என் உள்ளத்திற்கு அவரே அரண் என்றும் சொல்லலாம். ரெண்டுமே இருக்கு. ஒருவன் தூஷிப்பதே கிடையாது. இந்த கஷ்டத்துலையும் அவர் என்னை காப்பார், அவர் என்னுடைய அரண் என்று கடவுளோட மட்டும்தான் அவர் இருந்தார். இன்னொரு பக்கம் அவரை தூஷணம் செய்து நம்ம பல மனிதர்களுடைய பல பேருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். இது கசந்த உறவு. இதுவே நல்ல அன்பான உறவாய் மாறுகிறது. நம்மளால் இவ்வளோ நாள் செய்ய முடியாட்டியும் கூட நாம் இனியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவரை போன்று நாம் வாழ்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம எக்ஸாம்பிளை எடுத்துக்கொள்கிறோம். அதற்குத்தான் விவிலியமே தயாரிக்கப்பட்டது. இந்த மனிதர்களும் இருக்கிறாங்க. விவிலியம் மட்டும் இன்றைக்கி நம்ம கையில் இல்லைன்னா இப்போ ஒரு இறை ஆற்றலின் வழியாய் உங்களுக்கு நான் போதிக்கக்கூடும். எப்படின்னா அந்த பழைய கதையே, ஏன்னா பைபிள் இல்லைன்னா உங்களுக்கு தாவீதை பற்றி சொல்ல முடியாது, நான் தானியேலை சொல்ல முடியாது, பவுலடிகளாரை சொல்ல முடியாது, எதுவுமே தெரியாது. ஜென்ரலைஸ்டாக இயேசு வந்தார், இயேசு இப்படிலாம் சொன்னாருங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, காது வழியாக நான் கேட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒன்றை சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கடவுள் இருக்கலாங்க, இயேசு இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் யாருனாலும் இவ்வளவு துக்கப்படுற நேரத்தில், உடலும் உள்ளமும் நைந்து போகிற நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தூஷணம் செய்வோம் அப்படி சொல்லி முடிச்சிருப்பீங்க. அப்படி கிடையாதுங்கிறதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணார்? ஹிஸ்ட்ரி, அனைத்து வரலாற்றையும், அந்தந்த காலத்துக்குரியவற்றை நடந்ததையும், மோசமான மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, உறவை கசக்க வைத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு, உறவை நல்ல அன்புறவாக மாற்றியவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதை ஆணித்தரமாக ஒரு அறிவியல் பூர்வமாக அவர் எழுதி வைத்து விட்டார். அதில் இன்ன வரைக்கும் ஒருத்தனும் தவறு கண்டே பிடிக்க முடியல. ஏனென்றால் இதை எழுதியவரும் வடிவமைத்தரும் ஆவியானவராக இருக்கிறார். அதனால் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் முரண்படுறதே கிடையாது, ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. மனிதர்களை இன்றைக்கு ஒரு எத்தனை நீங்கள் நினைக்கிற மாதிரி 2000 காலம் மட்டும் இந்த எழுதி வைக்கப்பட்ட புத்தகம் வழி நடத்தப்படலை. மோசே காலத்தில் எழுதப்பட்டது. அதை மோசேயின் காலத்தின் மக்கள் வாசித்தார்கள். யோசுவாவின் மக்கள் போர்கிற வருகிற இடத்திலெல்லாம் என்னுடைய கட்டளைகளை எழுதி வை என்று சொன்னார். அப்போ அந்த மக்கள் ஆரம்பித்து, அரசர்கள் ஆரம்பித்து, பழைய ஏற்பாட்டின் நூலின் முழுக்க ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசித்து தெரிந்து தான் தங்களை சரிப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் கூட இந்த இறை வார்த்தையின் வழியாக கேட்கிற பொழுது அநேக மக்கள் எந்த ஒரு துன்ப நேரத்துலையும் கடவுளிடத்துல தான் இருந்தாங்க, கீழ்ப்படிந்து இருந்தாங்க, ஓடலை எங்கேயாவது. தன் மனம் போன போக்கில் மனிதர்களை நாடி செல்லவில்லை, தான் மனம் சொல்வதை கேட்டு அவர்கள் நடக்கவில்லை. மாறாக என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்கும் என் கடவுள்தான் என்று சொல்லும்படியாய் தாவீது அந்த குகையிலே தான் தங்கியிருந்தார். கடவுள் ஏதோ ஒரு வகையில் தனக்கு விடுதலையை கொடுப்பார் என்று அவர் காத்திருந்தார். ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். அவர் ரொம்ப பசியும் பட்னியுமாக இருக்கிறார். அவருக்கு குகைக்குள்ளே வாழ்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் பேர் கூட்டம், சின்ன கூட்டம் இருக்குது, அவருக்கு பின்னாடி இருந்த கூட்டம். அந்த கூட்டமே எப்படி சேருது பாருங்கள். ஒருவன் சொல்கிறான், என்னை சவுல் அரசர் கொலை செய்ய தேடுகிறாரு, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அதனால் நீ இந்த குகையில் இருக்காத, ஓடிப்போ, உனக்கு சொல்கிறதுக்காக வந்தேன். அப்போ தாவீது சொல்கிறார், இவருக்கே பிரச்சனை, இருக்கிற இடமே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னையும் தான் தேடுறாங்கப்பா, நீ திரும்பி ஊருக்கு போனீங்கன்னா உன்னையும் கொண்டுருவான், வா என்னோடு கூட இருந்து கொள் என்று சொல்லி அவனையும் சேர்த்து கொண்டார். இறுதியாக இந்த இறைவார்த்தையின் பகுதி முடிவடைகிறது. இப்படியாக யாரெல்லாம் வாழ்க்கையில் நைந்து போய் இருந்தாங்களோ, உள்ளமும் உடலும் தளர்ந்து போயிருந்தார்களோ, அவர்கள் எல்லோரும் தாவீதின் பின்பாக ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போது இதை தாவீதுக்கு பின்னாடி எப்படியோ ஒரு சின்ன கூட்டம் சேர்ந்துக்குச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை எல்லாருமே மொக்க பீஸ் போல் சேர்ந்துட்டானுங்க, ஒன்றத்துக்கு உதவலை, இதை வச்சு எல்லாருமே புலம்பலும் எல்லாருமே கண்ணீரும், ஒருத்தனுக்குமே ஒரு தெம்பு இல்லாமல் வலு இல்லாத ஆட்களைத்தான் தாவீது தன்னோடு சேர்த்து வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் கடவுள் தாவீதுக்கு கொடுத்தார். அவருக்கு தெரிஞ்சது தன்னோட இருப்பது பெரிய படையே இல்லை, அது ஆற்றலே கொண்டு வருகிற படை இல்லை. அதனால தான் கடவுளோடு அவர் உறவை இன்னும் புதுப்பித்து கொண்டார். கடவுளை எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய போர் வீரர்கள் இல்லை, அவங்க கையிலையும் செல்வமோ இடமோ எதுவுமே இல்லை,
உண்பதற்கு உணவு எதுவுமே இல்லை, எல்லாரும் பரதேசிகளாக தான் இருக்கிறோம், அப்போது நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு இடத்துல கடவுளின் உறைவிடம் இருக்க இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் ஏதாவது உணவு கிடைக்குமா என்று அந்த குருக்கள்கிட்ட கேட்குறாரு. அந்த இடத்துல பாருங்க, வேறு எதுவுமே இல்லை, அப்பம் இருக்கிறது, கடவுளுக்கு படைக்கப்பட்ட அப்பம் இருக்கிறது, நீ எடுத்து உண் என்று சொல்லி அந்த அப்பத்தை கொடுக்குறாங்க. தவறு ஒன்றுமில்லை, அந்த அப்பங்களை அவர் பெற்று உண்டார். அந்த இடத்துல அவர் கேட்குறாரு, திருவுறைவிடம் இருக்கிற இடம் வேறு ஒன்றுமே இல்லை, அது ஒரு குருக்கள் மட்டும் இருக்கிற இடத்துல ஏதாவது ஈட்டியோ வாளோ ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது ரொம்ப அதிசயத்தக்க விதமாய், ஆண்டவரே என்னுடைய ஆற்றல், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, அந்த வார்த்தை எப்படி அந்த இடத்துல நிரூபணமாகிறது பாருங்கள். குருக்கள் பார்க்குறாரு ஆச்சரியமா, நம்ம இடத்துல வந்து ஈட்டி வேலை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஏன்னா கடவுள் வாழுகிற இல்லை அது அந்த இடத்துல. ஆனாலும் ஒன்று சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு வாள் இருக்கிறது, அது யாருடைய வாள் என்று சொன்னால் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தினுடைய வாள், அது ஒன்று இருக்கிறது, உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், இதை விட பெரிய ஒரு பராக்கிரமான ஒரு வாழ் வேறு எங்கே கிடைக்கும், எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டு போகிறார். அன்பார்ந்தவர்களே, நிறைய தருணங்களில் கடவுளின் உதவி இப்படி கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் மிகுந்த நன்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை எப்பொழுதும் அந்த நன்றி சொல்வதோடு இல்லாமல் வார்த்தையாக சொல்லுவதுன்னு ஒன்று இருக்குது. அந்த நன்றி உணர்வை அவர் பெற்றுக்கொள்கிறார், உணர்வாக அதை மாற்றுகிறார். அதனால தான் எப்பொழுதுமே அவர் நன்றி உணர்வோடு இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய உறவு பல சமயங்களில் கடவுளோட கசக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நாம் நன்றி உணர்வாக இல்லை. நம்ம நல்லது நடக்கும்போது நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம், நன்றி சொல்கிறதுங்கிறது வேறங்க, ஆனால் உணர்வாகவே இருப்பது வேற. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு யாராவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச் இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் உங்களோட கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாத்துலேயும் வந்து நிற்கிறாரு, எல்லாத்துக்கும் நீங்கள் போகிறீங்க வரீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஐயோ அவங்க இல்லாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன்ப்பா, அவர் தான் என்னை படிக்க வச்சார், அவர் தான் என்னை வாழ்க்கையே கொடுத்தாரு. அந்த நன்றி உணர்வு, இது வந்து நன்றி சொல்லுதல். இன்றைக்கி கடவுள்கிட்ட அநேக பேருக்கு இருக்கிற உறவு வந்து நன்றி சொல்லுதலாக தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களை, அதை முதலில் மாற்றுங்கள். நன்றி உணர்வாகவே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலையும் கடவுள் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு நான் கீழ்ப்படியணும், அவரோட இருக்கிற உறவை நான் கசந்து போக வைக்கக்கூடாது, இந்த எண்ணம் உங்களுக்கு இருப்பது தான் அந்த நன்றி உணர்வு. அப்போ அன்னைக்கு அந்த வாளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு ஒரு நன்றி உணர்வு அதிகமாய் வந்தது. அந்த உணர்வோடு தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே என்று சொல்கிறார். என்னுடைய மீட்பு அவரை, என்னோட வாழ்க்கையே அவர் தான், என்னுடைய சந்தோஷமும் அவர் தான், எனக்கு இருக்கிற ஆற்றலும் அவர் தான். ஆற்றலே அவர் தான் எடுத்துக்கொள்ளும் பொழுது தாங்க நம்ம ஜீரோவாக மாறுகிறோம். அந்த இடத்துல கடவுளுடைய ஆற்றலை மட்டுமே நாம் நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி மனிதர் பல விதங்களில் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு சிக்கலில் நின்றுட்டு இப்பொழுதும் நாம் ஆண்டவரை தேடி வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவரே என் ஆற்றல், நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சுற்றிலும் எந்த துன்பம் நடந்தாலும் நீங்கள் அமைதியாக செல்ல உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துவிடும். உங்களை அது பாதிக்காது. அந்த அளவிற்கான ஒரு நல்ல உறவை கடவுளோட நீங்கள் வந்து பழக்கப்பட ஆரம்பிக்கணும். கசந்த உறவு அல்ல, நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு உறவு, அன்பான ஒரு உறவு, அவரை தேடி வாழுகிற ஒரு உறவு. அப்போ அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களிடத்துல தங்கும். திருப்பாடல் 18:32 பார்க்கிறோம், வலிமையை அரைக்கச்சியாக அளித்த இறைவன் அவரே. பாருங்க, வலிமையை எனக்கு அரைக்கச்சையாக, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போல அந்த வலிமையை கொடுத்தது வந்து ஆண்டவர் தான். நான் அரசனாக இருக்கிறதுனால இல்லை, எனக்கு ஒரு படம் இருக்கேன் அதனால இல்லை, என்னுடைய குதிரையின் நம்பர்கள்னால இல்லை, கடவுளிடத்திலிருந்து தான் எனக்கு அந்த வலிமை வந்துச்சு. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்பவரும் அவரே. இன்றைக்கி ஒரு வழியில் நீங்கள் சரியாக போயிட்டு வந்தாலே பெரிய விஷயங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, எல்லா பக்கம் ஆஸ்பத்திரியிலலாம்
கால் முறிவு, கை முறிவு, கண்ணு போச்சு, ஆப்ரேஷனு, இந்த நிமிஷம் ஆப்ரேஷனு, பெரிய ஆப்ரேஷனு, நாள் கணக்காக பெட்டில் கிடக்கிறது, நிறையா இருக்குது. பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள், நிறையா ஆக்சிடெண்ட்டில் போகிறாங்க. நம்முடைய வழியை வந்து எப்போவுமே நம்ம நல்லா செமையாக ட்ரைவ் பண்ணுவோம். நான் ரொம்ப பாதுகாப்பாக போவேங்க. ஹெல்மெட் போட மாட்டேன், சீல்ட் பெட்டு போடாமல் போக மாட்டேன், அளவாக தான் நான் ஓட்டுவேன். என்னை யாரும் அதில் குறை சொல்ல முடியாது. இவ்வகையான பெருமையை நீ எடுத்துக்காத. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்பவரும் அவரே. அதான் நம்மளை ஜீரோவாக்கினாதான் அவரை நாம் உயர்த்த முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்மளை ஜீரோவாக்கு. அவர் என் கால்களை மான்களின் கால்கள் போல் ஆக்குகின்றார். என்னை விரைவாக எந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அவர்தான் எனக்கு பலன் அளிக்கிறார். உயர்ந்த இடத்துல என்னை நிலை நிறுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஒருவனுக்கு அந்த நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும் பொழுது, தன்னை அவன் குறைத்து கொள்கிற பொழுதுதான் கடவுளை எந்த சூழ்நிலையிலும் உயர்த்த முடியும். ஆண்டவரே என் வலிமை, என் கேடயம், என் உள்ளம் அவரை நம்புகிறது. இந்த வார்த்தை எந்த இடத்துல? திருப்பாடல் 28:7 நீங்கள் பார்க்க முடியும். என்ன வேணாலும் சொல்லலாம். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகிறதுன்னு சொன்னார். நம்பணும். முதல்ல கடவுள் எல்லா வகையான ஆற்றலையும் கொண்டு நம்மை வழி நடத்துவார். இதை விட தெரியணும் உங்களுக்கு. எதன் மீதெல்லாம் ஆற்றல் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் விட தெரிந்திருந்தால் அவருடைய ஆற்றல் என்றென்றைக்குமே உங்களோடு கூட தங்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த இறைவார்த்தையை ஆரம்பித்த பொழுது உங்களிடத்துல சொன்னேன், ஒரு ஆற்றலை தேடி, ஒரு வலுவை தேடி ரொம்ப நைந்த உள்ளத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கான இறைவார்த்தையின் மூலமாய் வலுவை கொடுப்பார் என்று சொன்னேன். ஆனால் அவர் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருப்பது என்னவென்றால், எப்பொழுதுமே அந்த ஆற்றல் உன்னோடு தங்குவதற்கான வழிகளை அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் மட்டும் வாங்கிட்டு திரும்பி போய் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கல்ல. திருப்பி நீ பிரச்சனையாகி ஒரு கசந்த உறவோடு திரும்பி வருவதற்கு அவர் வழிகளை சொல்லவில்லை. மாறாக எப்பொழுதுமே உன்னுடைய வழிகள் பாதுகாப்பானதாக இருக்கும்படி வழிகளை உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். என் உள்ளம் நம்புகிறது. நன்றி இருந்தால் தான் அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் உதவி பெற்றேன். நம்ம என்னைக்காவது அது எல்லா நேரமும் நம்ம சொல்கிறோமா? நான் எப்போவுமே கடவுள்கிட்டேருந்து உதவி பெற்றுட்டு இருக்கேங்க, நம்ம எல்லா நேரமும் சொல்கிறோமா? கிடையாது. நமக்கு ஒரு ப்ரைடு இருக்குது, நம்மளும் உழைக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. தாவீதுனுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகானது, உண்மை உள்ளது, அதுவுமே ஆற்றல் மிக்கது. அதனால தான் அந்த ஆற்றல் தான் நம்மளை இன்றைக்கி அவன் தொட்டுக்கொண்டே இருக்கு. அந்த மனிதன் தான் பேசினான் அந்த இடத்துல. அவன் தன்னை தாழ்த்தி அவன் பேசின வார்த்தைகள். ஆண்டவரின் வலிமை என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகிறது, நான் உதவி பெற்றேன். ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. எனக்கு உதவி வந்துட்டே இருக்கு, அப்போ நான் ஏன் வந்து அழுகணும்? ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது, நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக தடவை ஒவ்வொரு நாளிலும் எல்லா நேரத்திலும் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம தான் இந்த உறவை கசக்க வச்சுட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்து அதனை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமல் மீண்டும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். உங்களை சுற்றிலும் கூட ஆண்டவர் மனிதர்களை கொண்டு தான் வழி நடத்த வருகிறார். அந்த ஆற்றலை மனிதர்களின் வழியாகவும் கொடுப்பார். அது குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல இருப்பவங்களா இருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த பெருமை இருக்கிறப்ப என்ன பண்ணிடுறோன்னா, கடவுள் ஆற்றலை கொண்டு வரவ மனிதர்களைத்தான் முதல்ல விரட்டி அடிக்கிறோம். நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டு, நீ பேசாத என் கூட, நீயா எல்லாத்துக்கும் கடவுள் செய்வார்னு சொல்லுவிய, நீ வராத என் கூட அப்படின்னு சொல்லிடுறோம். நீ எங்கள் அப்பாவோட ஆள், நீ தள்ளிடு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பாய முடியாதா? உங்களுக்கு ஏன் வந்து எல்லா இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது? ஏனென்றால் கடவுள் ஆற்றலை கொடுத்திருக்கிற மனிதர்களை விலக்குகிறீர்கள். ஒன்றுமில்லாத மக்களை நீங்கள் அருகில் வைத்துக்கொள்ள பிரியப்படுகிறீர்கள். ஆற்றல் கடவுளிடமிருந்தும் வரும், ஆற்றல் கடவுளின் மக்களிடமிருந்தும் வரும். அந்த மக்கள் உங்கள் அருகிலேயே தான் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அண்டாமல் விலக்கி வைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வழிகள் பாதுகாப்பாய் இருப்பதே இல்லை.
ஆற்றல் மனிதர்களிடம் உண்டு. புரிச்சுக்கங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல்ல என்னுடைய ஆற்றல் கடவுளிடமிருந்து தான் என் வாழ்க்கையில் எல்லா நேரமும் வந்திருக்கணும். அந்த உணர்வு நமக்கு இல்லை. 16 ஆண்டுகள் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். 16 ஆண்டுகளில் எல்லா நேரமும் நான் சொல்லுவேன், கடவுளிடமிருந்து தான் எனக்கு ஆற்றல் வந்தது. எந்த விதமான நான் இந்த இடத்துல இருந்திருக்கேன்னா, பயங்கர உடல் சுகவீனமாக நான் இருந்திருக்கிறேன். என்னால் பேசவே முடியாது. தொண்டை ரொம்ப மோசமான சூழ்நிலை. கால்வலி பயங்கரமாக இருக்கும். பயங்கர டயர்டாக இருப்பேன். ஆனாலும் ஒரு கூட்டத்தில் கூட, நற்செய்தி கூட்டத்தை நான் விளக்கினதே கிடையாது. எங்கிருந்து அந்த ஆற்றல் வரும்னே எனக்கு தெரியாது. வல்லமையாக அன்றைக்கி அந்த இறை செய்தியை கொடுக்க முடியும். அது அவரிடமிருந்து வருகிற ஆற்றல். அப்போ என்னுடைய உடல் நைந்து போயிருக்கு, ஆனால் அந்த ஆற்றல் அவரிடமிருந்து வந்ததை என் வாழ்க்கையில் நான் பலமுறை நான் நேரடியாக பார்த்ததுண்டு. இதை என் அருகிலிருந்து பார்க்கிறவர்களும் கூட அதை ஒரு சாட்சியமாக, இந்த நேரடி அனுபவத்தை பார்த்து அவர்களும் கூட இந்த ஆற்றலை உணர்ந்தவர்களும் உண்டு. நமக்கு ஒன்று நேரும் பொழுது அதை பார்க்கிற மக்களும் நல்லவற்றை எடுத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம படுத்து படிக்க வச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம், எதுவுமே முடியல, ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுக்கலன்னு அர்த்தம், நமக்கு உதவி செய்ய வரலன்னு அர்த்தம். இதை எவ்வளவு நேரம் மக்கள் பார்ப்பாங்க? அப்போ என்ன சொல்லுவாங்க? இவங்கக்கிட்ட கடவுள் ஆற்றல் இல்லைங்க, இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல, இவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, உடல் பலவீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உடல் பலவீனம் அல்ல, கடவுளின் ஆற்றல் அங்கே வரவில்லை என்று அர்த்தமாகிறது. அதனால் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் மத்தியிலையும் ஒரு மனித ரீதியாக பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப நைந்து போயிடுச்சு. ஆனால் அவருடைய ஆற்றலினாலே நான் செயல்படுவதை நான் உணர முடிகிறது. நிறைய பெரிய எனக்கு எதிராக திரண்ட மக்களோ, செல்வந்தர்கள், பணபலம் மிக்கவர்கள், பதவி மிக்கவர்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். என்ன அளவுக்கு அவதூறு பேசணும், தவறாக பேசணும், எல்லாத்துக்கும் நின்றுருக்காங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் முறியடிக்கிற அளவிற்கு கடவுள் மனிதர்களின் மூலமாய் ஆற்றலை எனக்கு கொடுத்த சம்பவங்களும் உண்டு. அநேக மனிதர்கள் என்னோடு கூட எப்பொழுதும் ஆற்றலை கொடுக்க முடியாது நின்றுருக்காங்க. அநேக மனிதர்கள் இந்த ஊழியம் உண்மைதான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய குருவானவர்களையும் பிஷப்மார்களையும், அதே எதிராக ஒரு சிலர் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்று சொல்ல வைக்கக்கூடிய கடவுளின் ஆற்றலை பெற்ற மனிதர்களையும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் அளித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் நேரடியாக ஆற்றல் தருகிற அனுபவங்களும், கடவுளின் ஆற்றலை பெற்ற மக்களின் அனுபவங்களும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் நன்றி உணர்வோடு நீங்கள் வாழும் பொழுது எப்பொழுதுமே அவருடைய வலு உங்களுக்குள்ளாய் எப்பொழுதும் தங்கும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு அந்த வலு அவரிடமிருந்தே வர வேண்டும். அதற்கு நல்ல உறவை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். நல்ல உறவை நீங்கள் கடவுளின் ஆற்றல் பெற்ற மனிதரோடு நீங்கள் சரியாக வைக்காவிட்டால் கசந்த உறவிலே தான் நிற்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. கசந்த உறவு கடவுளுக்கும் கசப்பை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் எந்த திசையும் நோக்கி போகாது. நின்ன இடத்துல சண்டி குதிரை மாதிரி நின்ன இடத்துல குதிரை ஓடுது, என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எங்கே போய் சேர போகிறீங்க? எங்கேயும் சேராது. அதனால் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, எனக்கு இயேசுவனுடைய அந்த வலு வேண்டும் என்றால் இயேசுவோடு நல்ல உறவு இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எதையாவது நம்ம செய்யக்கூடாது, அவருடைய திட்டத்தின் பிரகாரமாய் அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக நான் ஏறெடுக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பான தகப்பனே, பெரும் சுமைகளை தூக்கி சோர்ந்திருக்கிற அநேக பேர் இன்றைக்கு உம்முடைய இறைவார்த்தை கேட்க இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். கசந்த உறவுகளை கொண்ட மனிதர்கள் இன்றைக்கு அநேக பேர் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். அநேக பேரிடத்தில் உறவுகளை முறித்து கொண்டவர்களும் இன்றைக்கு உம்முடைய இறைவார்த்தை தேடி வந்திருக்கக்கூடும். பண பிரச்சனையினாலே சிக்கொண்டு வழி தெரியாமல் இருக்கிற மக்களும்
உம்மை நோக்கி இந்த இடத்துல வந்திருக்கக்கூடும். உறவுகளை இழந்தவர்கள், கசப்பாய் மாற்றினவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடும். எதிர்காலத்தை குறித்த பயத்தை கொண்டிருப்பவர்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை ஏன் இப்படி கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு வலு வேண்டும், எனக்கு ஆற்றல் தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள் சுவாமி. இதோ பெரும் வியாதிகளோடு போராடி கொண்டு உடல் வலுவற்றதாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எப்பொழுதுமே உம்முடைய ஆற்றலை பெற்ற அநேக மக்களின் வழியாய் மன்றாட்டுக்களை ஏறெடுத்து நீர் பதில் சொல்லுகிறவர். அவர்களுடைய மன்றாட்டுக்களுக்கு நீர் பதில் சொல்லுகிறவர் சுவாமி. இதோ இன்றைக்கும் கூட எங்களுடைய ஒருமனப்பாடாய் நாங்கள் சொல்லுகிற இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. இதோ இவர்கள் அனைவரும் வலு இழந்தவர்களாய் எனக்கு ஆற்றல் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் சுவாமி. இதோ நீர் இவர்களுக்கு வலுவூட்டுகிறவராய் வாரும் தகப்பனே, வாரும் ஆண்டவரே. இவர்கள் எந்த விதமான தவறுகளில் பாவங்களில் நினைத்திருந்தாலும், மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும், இதோ இவர்களுக்கு கண்டித்து திருத்துகிற ஒரு தகப்பனாய், ஆசிரியராய் நீர் வாரும் ஆண்டவரே. இவர்கள் உள்ளத்திலே எதை மாற்ற வேண்டும் என்று இவர்களுக்கு நீர் அறிவுறுத்துவீராக சுவாமி. அறிவுறுத்தும் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கை மாற நீர் இந்த வேளையில் இவர்களுக்கு ஆற்றலை தாரும் சுவாமி. இவர்கள் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள். நீரோ விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவராய் இருக்கிறீர். சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அண்ட சராசரங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நீர் ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறீர். நீரே மக்களினங்களை படைத்தவராய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர். இதோ உம்மிடத்தில் இருந்துதான் ஆற்றலும் வலுவும் எங்களுக்கு வந்து சேர வேண்டும் தகப்பனே. உமக்கு எதிராக பேசின வார்த்தைகள், செய்த காரியங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்து எங்களை ஏற்று வழி நடத்தும்படியாய் இன்றைய நாளில் உமக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் இடுகிறோம் சுவாமி. எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாய், எங்களுடைய அசட்டைத்தனங்களை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய், இரக்கம் காட்டும்படியாய் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இதோ வலுவாய் ஆற்றலாய் இந்த மக்கள் மீது இறங்குவதாக சுவாமி. இதோ ஒவ்வொருவரின் உச்சம் தலையிலும் இந்த வேளையிலே உம்முடைய வலு இறங்குவதாக சுவாமி. எவ்விதமான தடையோடு அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கார்களோ, இயேசுவின் நாமத்திலான அந்த தடைகள் எல்லாம் உடைவதாக ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் உம்முடைய இரக்கம் அவர்கள் மீது கடந்து வரட்டும். உள்ளத்திலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரட்டும் சுவாமி. உடலிலே ஒரு பெரும் மனமாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்படுவதாக. எவ்விதமான கட்டிகள், எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது சுகம் பெற்றுக்கொள்வதாக சுவாமி. உம்முடைய வலுவினாலே அதை செய்ய ஆற்றல் உம்முடைய வலுவிற்கு உண்டு என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் அந்த உறவை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அநேக உம்முடைய ஆற்றலை கொண்ட மக்களோடு நாங்கள் போராடி இருக்கலாம். அது உமக்கு எதிராக கசப்பை கொண்டு வந்திருக்கலாம். இதோ அதற்காக நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள உமக்கு முன்பாக வருகிறோம் சுவாமி. இதோ நீர் இன்றைய நாளில் ஆசீர்வதித்து ஒரு புதிய தொடர்பை நீர் ஏற்படுத்தி தாரும். இதில் நாங்கள் சரியாக நடந்து செல்ல எங்களுக்கு நீர் ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. நாங்கள் வழி தவறிப்போன ஆடுகளாய் பல இடங்களிலே நின்று கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பெருமையினாலே, எங்களுடைய முட்டாள்தனத்தினாலே, இதோ உமக்கு எதிராக செய்த பாவத்தினாலே நாங்கள் பல இடங்களிலே நிற்கிறோம் ஆண்டவரே. தொலைந்து போன ஆடுகளாய் இருக்கிறோம் சுவாமி. நீர் மாத்திரமே எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. இதோ முச்செடியிலே மாட்டிக்கொண்டு இருக்கிற காணாமல் போன ஆடாய் நாங்கள் இருக்கலாம். நீர் எங்களை இன்றைக்கு அந்த குழியிலிருந்து எடுத்து எங்களை மீட்டெடுத்து உம்மோடு சேர்த்து கொள்வீராக சுவாமி. உம்முடைய ஆற்றலே எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. இதோ நீர் இக்கழுகின் இளமையை திரும்பி தருவேன் என்று சொன்னவர் நீர். இதோ எங்களுக்கான வழிகளை ஆயத்தம் செய்கிறவர் நீர். அந்த வழிகளில் பாதுகாப்பானதாய் மாற்றுகிறவரும் நீர் ஆண்டவரே. நீர் ஒரு பொழுதிலும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமலும் எங்களை தொடர்ந்து நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டி உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம் சுவாமி. இதோ உம்முடைய ஆற்றல் எங்கள் மீது இறங்குவதாக சுவாமி. உம்முடைய பணியின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி
நாங்கள் ஊழியம் செய்தால் அந்த உண்மையான பணியை நாங்கள் செய்யும்படி எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த பணியை உண்மையாக செய்யும்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்திற்குள்ளே பெருமையும் இதோ எந்த விதமான ஈகோக்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் குடும்பத்தாரோடு அன்பாக இருக்கும்படி எங்களுக்கு ஆறுதலை தாரும் சுவாமி. இதோ நீர் சொன்ன இறை வார்த்தையின் பரியாய் பெரும் சுமை சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. இதோ அந்த சுமையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது இறங்குவதாக. இதோ உம்முடைய இளைப்பாறுதல் என் மீது இறங்குவதாக ஆண்டவரே. இதோ நீங்கள் அமைதியை காணும் பொருட்டே நான் உங்களிடத்துல வந்தேன் என்று சொன்னவரே. அது உலகத்தில் இல்லை சுவாமி. உலகம் தர முடியாத சமாதானம் உம்மிடத்துல உண்டு. இதோ இன்றைக்கு அந்த சமாதானத்தை எனக்கு வலுவாக என் உள்ளத்திற்கு தாரும். நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை பாதுகாப்பீர் என்ற அந்த சமாதானம் எனக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை இறங்குவதை நான் உணர்கிறேன். இதோ ஒவ்வொரு உள்ளுறுப்பிலும் உம்முடைய வல்லமை இறங்குவதை நான் உணர்கிறேன். இதோ என்னுடைய ஆற்றல் நீரே, என்னுடைய பாடலும் நீரே, என்னுடைய மீட்பும் நீரே என்று சொல்லும்படியாய் எனக்கு நன்றி உணர்வை ஊட்டுகிறவரும் நீரே ஆண்டவரே. ஆவியானவரே, நீரே நம்பிக்கையை அருள்பவர். உம்மிடத்திலிருந்தே அது எனக்கு அருளப்பட வேண்டும். இதோ எனக்கு கடவுளின் மீது பூரணமான நம்பிக்கையை கொடுத்து நான் வலதோ இடதோ திரும்பாதபடி என்னை வழி நடத்தி செல்லும்படி இதோ என்னையே நான் தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. என்னுடைய ஆற்றல் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆற்றலை எனக்கு இன்றைக்கு நீர் அருளியிருக்கிறீர். நான் உம்மை விட்டு விலகாதபடி என்னை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டி என்னையும் என் குடும்பத்தாரையும் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு உம்முடைய திட்டத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் உம்முடைய நன்மைக்காகவே ஒத்துழைக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி இதோ சுவாமி உம்மீது அன்பு கூற இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய ஆற்றல், உம்முடைய அன்பு எங்கள் மீது இறங்குவதாக. கசந்திருந்த உறவு இன்றைய நாளில் புதுப்பிக்கப்படட்டும் சுவாமி. புதுப்பிக்கப்படுவதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. நான் என்னையே வெறுமையாக்கி நான் உம்மை பெருமைப்படுத்தக்கூடிய உள்ளத்தை எனக்கு தந்தருளும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடமிருந்து எப்பொழுதும் உங்களுக்கு ஆற்றல் வரட்டும். அவர் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது கடவுளின் ஆற்றல் பெற்ற மக்களின் மூலமாகவோ அவர் உங்களை தேடி வரும் பொழுது தாழ்மையான உள்ளத்தோடு அதை பெற்றுக்கொள்ள தவறாதீர்கள். May God bless you all.